ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்க்க போற விளாக் வந்து டே 2 ஆஃப் ஆஸ்ட்ரியா தாங்க. டே 2 பார்த்தீங்கன்னா எங்க போனோம்னா ஒரு ஃபேரி டேல் வில்லேஜ். ரொம்ப நாளா டிவிலேயே பார்த்துட்டு இருந்த பிளேஸுக்கு நேர்ல போயிருந்தோம். ரொம்ப ஒரு அழகான ஒரு வில்லேஜ்னே சொல்லலாம். ஹால்ஸ்டாட். இங்க வந்து கண்டிப்பா டூரிஸ்ட் வரவங்க இந்த பிளேஸுக்கு போகாம போமாட்டாங்க. ஆஸ்ட்ரியா வந்தாங்கன்னா. நாங்களும் வந்து செகண்ட் டே ஃபுல்லாமே வந்து ஹால்ஸ்டாட் தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். நாங்க ஸ்டே பண்ணியிருந்த சால்ஸ்பர்க்லேருந்து ஹால்ஸ்டாட் வரக்கு கிட்டத்தட்ட 2 1/2 ஹவர்ஸ்க்கு மேல ஆகுங்க. அங்க சால்ஸ்பர்க்லேருந்து ஒரு பஸ்ஸு, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஹார்ஸ் ட்ராவல். அப்புறம் அங்கேருந்து ஒரு ட்ரெயினு, அது கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்ன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் இது மாரி ஒரு ஃபெரியில வந்து அந்த வில்லேஜுக்கு இந்த லேக் வழியா கூட்டிட்டு போவாங்க. இந்த ஃபெரியில போறக்கு தான் அவ்ளோ கூட்டங்க. பஸ் ஃபெசிலிட்டியே இருந்தாலும், இந்த ஃபெரியில போறக்கு தான் எங்கள மாரி நெறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த லேக் வழியா போம்போது, அங்க நெறைய பேர் போட்டிங் எல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. அந்த வில்லேஜ் கிட்ட ரீச் ஆனதும், அப்படியே ஒரு ஃபேரி டேல் வில்லேஜ்க்குள்ள போன மாரி இருந்தது. ஃபுல்லாமே டெக்கோர் பண்ணி வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே அவ்ளோ அழகா இருந்ததுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹெவன்லி பிளேஸுக்கு போன மாரி இருந்தது. போனோனே ஃபர்ஸ்ட்டு நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் அந்த வில்லேஜ்க்குள்ளேயே போனோம். ஏன்னா போம்போதே 11 ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் நல்லா பசியும் கூட. அண்ட் இந்த பிளேஸ் தான் எங்களோட ஃபேவரட் ஸ்பாட்னே சொல்லலாங்க. ஆதிக்குட்டிய வந்து ஸ்விம் பண்ணலான்னு தான் கூட்டிட்டு போனோம். அதனால தான் வந்தா. அங்க பார்த்தீங்கன்னா, இங்க குழந்தைங்க கொஞ்சம் விளையாடுற மாரி ஆழம் கம்மியா தான் இருந்தது. அங்க கொஞ்சம் விளையாட விட்டுட்டு, நம்ம இங்க வந்து உட்காந்துட்டு அந்த வியூ பார்க்கறக்கு சூப்பர்பா இருந்தது அந்த லேக்கு. அந்த வில்லேஜ் சுத்தியும் பார்த்தீங்கன்னா, இது மாரி லேக்கு அண்ட் ஃபுல்லாமே சுத்தியும் ஆல்ப்ஸ் மலை தான். நெறைய பேர் இது மாரி போட்ட வந்து அங்க நம்ம ரெண்ட் எடுத்து போட்டிங்கும் போலாங்க. பட் நாங்க அங்க போல. அண்ட் இங்க ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, சால்ட் மைன் இருக்கு அண்ட் வந்து ஸ்கை வாக். நாங்க சால்ட் மைன் முந்தின நாளே பார்த்துட்டங்காட்டி, இந்த டைம் வந்து இங்க ஹால்ஸ்டாட்ல நாங்க ஸ்கை வாக் மட்டும் தான் போயிருந்தோம். அண்ட் நல்லா தண்ணீல விளையாடி என்ஜாய் பண்ணோம். இந்த லேக் அண்ட் அந்த வில்லேஜ் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நாங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்கை வாக் போயிருந்தோங்க. ஸ்கை வாக்குங்கிறது என்னன்னா, இது மார கேபிள் ரயில்வேல நம்மள மேல கூட்டிட்டு போவாங்க. இதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து 24 யூரோஸ், ஆதிக்குட்டிக்கு வந்து 11 யூரோஸ் தான் வாங்குனாங்க. அவ பிலோ 6ங்கிறதுனால. இது மாரி மேல கூட்டிட்டு போய் அங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. அங்கருந்து நம்ம பார்த்தோம்னா, இந்த வில்லேஜ் ஆகட்டும் அண்ட் அத சுத்தி இருக்கிற லேக்கு, சுத்தி இருக்கிற ஆல்ப்ஸ் மலை எல்லாமே கம்ப்ளீட்டா தெரியும். ரொம்ப சூப்பர்பா இருந்தது. பட் இதுல போறது தான் வந்து இந்த கேபிள் ரயில்வேல போறது தான் வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. மேல ஏற ஏற அந்த வியூ வந்து அவ்ளோ அழகா இருந்தது. அந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா தெரிஞ்சது இது மேல போக போக. அந்த கேபிள் ரயில்வேல மேல ரீச் ஆனதும், இது மாரி ரொம்ப தூரம் நம்ம நடந்து போற மாரி இருக்குங்க. அந்த லாஸ்ட்ல தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் வந்து வியூ பாயிண்ட். அவ்ளோ தூரம் நம்ம நடந்து தான் போகணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறங்காட்டி, பாத்வேவ கொஞ்சம் எலாபரேட் பண்ணி ரொம்ப லாங்கா நடந்து போற மாரி இருந்தது. ஃபைனலா வந்து இந்த வியூ பாயிண்ட்க்கு ரீச் ஆயாச்சுங்க. அவ்ளோ கூட்டம் வந்து அந்த வியூ பாயிண்ட்ல நின்னு ஃபோட்டோ எடுக்கிறக்காக தான். அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பர்பா இருந்தது. இது மாரி லவ் லாக் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் போட்டு வச்சிருக்காங்கங்க. நாங்க கரெக்ட்டா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லைட்டா மழை ஒரு 1:00 மேல போயிட்டோம்னு நெனைக்கிறேன். நல்ல மழை தான் போட்டிருந்தான். காத்துல ஆக்சுவலா எங்கனால அங்க நிக்கவே முடியல. அவ்ளோ காத்தா இருந்தது. வியூ பாயிண்ட்ல நின்னு கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் இங்க நிக்க முடியாதுங்க. ஏன்னா பின்னாடி கியூ வந்து அவ்ளோ பேர் நின்னுட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே ரெஸ்டாரண்ட் இருந்தது. போய் மதியம் லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டு, கூட்டம்லாம் கம்மியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து நாங்க மறுபடியும் இங்க நின்னு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு
ஃபைனலி ட்ரெக்கிங் போற மாரி இருந்தது. கீழருந்து மேல போய் ரீச் ஆனது. அங்கருந்து வந்து அந்த ஸ்டேஷன் ரீச் ஆனது. அந்த ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த கேபிள் டிரைவ்வேலயே கீழ கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஃபெரிக்கு வந்து லாஸ்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு 6:15க்கு லாஸ்ட் ஃபெரி ஏறிடணுங்க. அப்படி ஃபெரி ஏறல அப்படின்னா, நம்ம பஸ்ல தான் போய்க்கணும். ஃபெரி ரைடுக்கு டூ அண்ட் ஃப்ரோ காலையில வந்தது, ஈவினிங் போறதுக்கு சேர்த்தி தான் வந்து €8 பெர் பெர்சனுக்கு வாங்குனாங்க. நாங்க வந்து ஃபெரிய மிஸ் பண்ணிட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஹால்ஸ்டாட்டுக்கு ஃபேமஸான இந்த க்ரீம் ரோலுங்க. எனக்கு தெரியல. என் ஹஸ்பண்ட் தான் அவரு பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. அத வாங்கிட்டு ஆதிக்குட்டி அங்க கொஞ்ச நேரம் தண்ணீல விளையாட விட்டுட்டு, அந்த லேக் ஓரமா உட்காந்து இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, ஒரு 6:00 போல அங்கருந்து கிளம்பிட்டோங்க. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜ். லாட்ஸ் ஆஃப் மெமரீஸ்ன்னே சொல்லலாம் இந்த வில்லேஜ்ல. யாராவது ஹால்ஸ்டாட் போறீங்கன்னா, கையில கேஷ் கொஞ்சம் எடுத்துட்டு போய்க்கோங்க. இங்க நெறைய இடத்துல வந்து கார்ட் அக்செப்டபிள் கிடையாது. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.